கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் டால் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூர் சிட்டியில் வந்து முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்ததே கிடையாது, லாக் பண்ணுறதுக்கு வந்தது கிடையாது, எதுக்கும் வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுவும் ஆஃப்டர் ரெனோவேஷனுக்கு அப்புறம் வந்திருக்கோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. எஸ் அதாங்க கோயம்புத்தூரில் உள்ள ஆமணி பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கேன். ஆமணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன். பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ தான் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, ஒரு 1 வீக் தான் ஆகுதான். ஸோ கோயம்புத்தூர் இருந்தோம், அப்படியே பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு பஸ் ஜேர்னி கூட இருக்குது, அது மாதிரி பார்க்கலாம். நம்ம இந்த ஆமணி பேருந்து நிலையத்தை பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ சூப்பராக கம்பேக்டாக இருக்குது. சின்ன பஸ் ஸ்டாண்டு தாங்க, ஒன்றும் மதுரையில் உள்ள ஆமணி பஸ் ஸ்டாண்ட் மாதிரிலாம் கிடையாது. பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. ஸோ சில பஸ்ஸஸ்லாம் நிற்கிது போகுது. இந்த பாருங்கள், வெங்கடேஸ்வரா பஸ் போயிட்டுருக்கு. எஸ்எஸ்எம் ட்ராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்விஎம் ட்ராவல்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. இதான் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆமணி பேருந்து நிலையம், மத்திய மண்டலம், வார்டு எண் 48 சத்தி சாலைன்னு இருக்குது. ஸோ இதுதான் போர்டு. உள்ளே போகலாம் வாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு 20 பஸ் பாட்டலாங்க. இந்த பக்கம் 10, அந்த பக்கம் 10, அவ்வளோதான் இருக்குது. பஸ்ஸஸ் இப்போ கம்மியாக இருக்குது. டேனாலும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. மேபி உங்களுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா செம்ம பிஸியாகிடும். இது ஈஸியாக வந்துடலாம் உங்களுக்கு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரத்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். நான் அப்படியே வந்து அங்கே நான் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ பஸ்ஸஸ் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். நிறைய பேர் போர்டிங் பண்ணுறாங்க. பெங்களூர், சென்னை போன்ற இடங்களுக்கு வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ரதி மீன் ரெடியாக இருக்காங்க, சென்னை போவாங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஜூப்ளி ட்ராவல்ஸ் இருக்குது. 2+1 லக்ஸரி ஸ்லீப்பர் பஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராவல் வித் ப்ரைடு எஸ்ஆர்எல் ட்ராவல்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப அக்லியாக இருக்குமா, மோசமாக இருக்கும், காவா தண்ணி போகும், குப்பையாக இருக்கும், ஒழுங்கான ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். நான் இங்கேருந்து பெருசாக நான் வந்து விளாக் பண்ணது கிடையாது, எந்த ப்ரைவேட் பஸ்ஸும் பண்ணது கிடையாது. அதனால் நமக்கு அந்தளவுக்கு தெரியாது, பரிச்சயம் கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம் வர்றதால வந்து என்னமோ தெரியல, கொஞ்சம் சூப்பராக அந்த ரெனோவேஷனால் பார்க்க நல்லாவே இருக்குது. ஏன்னா ஈவினிங் வந்து இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். எவ்வளோ பஸ் வருது, எவ்வளோ மக்கள் இருக்கான்னு பார்த்துக்கலாம். பட் இப்போது வந்து நீட்டாக க்ளீனாக இருக்காங்க. அழகாக டேயில் போகிறவங்களுக்கு ஈஸியாக பயணிக்கலாம். எஸ்ஆர்எல் கிளம்பிட்டுருக்காங்க. லக்ஸா எஸ்ஆர்எல் ட்ராவல்ஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. பென்ஸு, பாரத் பென்ஸ். ஆமணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிறைய பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸோட புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. வரிசையாக தெரியுது பாருங்க. வரிசையாக எல்லாமே புக்கிங் ஆஃபீஸ் தான். சில கடைகள்லாம் திறக்காமல் இருக்குது, சில கடை திறந்துருக்கு. இப்போ திப்பு சுல்தான் ட்ராவல்ஸுக்கு ஓப்பனாக இருக்குது. அதே மாதிரி நற்பவின்னு இருக்குது. அப்புறம் ஜெயன் ட்ராவல்ஸு அப்படின்னு சொல்லி வரிசையாக இருக்குது. அந்த பக்கம் கூட ஒரு சில இது திறந்துருக்கு. இன்னும் ஃபுல் பிரிட்ஜாக ஓப்பன் பண்ணலை. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்கள. ஸ்லோலி உள்ளே வருவாங்க. நிறையா புக்கிங் ஆஃபீஸ்லாம் இந்த காந்திபுரம் பக்கம் நிறையா பார்த்தேன். அந்த பக்கம்லாம் இருக்குது. ஸோ அங்கேயே கோயம்புத்தூர் பெரிய ஊர் இல்லையா, அதனால் அங்கேயே வச்சுருப்பாங்க பிரைமரி லொக்கேஷனில். இது போக உங்களுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பொதுமக்களுக்கும், அப்புறம் கடை நிர்வாகத்திற்கும். 14 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ளவும், குப்பை கழிவுகளை தொட்டிலாம் போடணும். பேருந்து நிலைய உலகத்துக்கு வந்து பேருந்தில் வச்சு தண்ணீர் ஊற்றி கழுவக்கூடாது. தவறும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஃபைனா, இல்லைன்னா 5000 ரூபா. அப்புறம் இந்த மாதிரி ரெகுலராக ரிப்பீட்டடாக கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா பஸ்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்களா உள்ள சம்மந்தப்பட்ட ட்ராவல்ஸு. அப்புறம் ரோடு நடைபாதையில் தண்ணி ஊற்றக்கூடாது. இங்கேருந்தால் அதுக்கு ஒரு 500 ருபீஸு உங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடுறாங்க. அப்புறம் கடை உரிமையாளர் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் அவங்க கடைகளுக்கு மட்டும் போர்டு போடணும். தேவையில்லாத இந்த நேம் போர்டுலாம் இருக்கல, விளம்பரம் போர்டு, அங்கெல்லாம் மாட்டக்கூடாது சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சிறுநீர் கழிக்கக்கூடாது. எல்லாமே வந்து அதுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ணிக்கிறணும். அப்புறம் லைட்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டு 6 மணிலேருந்து காலைல 6 மணி தான் எரி விடணுமா. மற்ற நேரங்களும் அணைத்து வைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கிங் அதான் பெரிய மெயின். ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா சீராக நிப்பாட்டணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. வரவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அங்கேயும் நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஆல் பண்ணேன், அந்த இடத்துல மட்டும் பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பஸ்ஸும் அப்படி தான், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் பார்க் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா லிக்யூர்லாம் பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் ஆமணி பஸ் வர மற்ற பஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? பஸ் ஸ்டாண்டில் உள்ள நவீன கட்டண கழிப்பிடங்க. இதுவும் சூப்பராக புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ மக்கள்லாம் இதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இப்போல்லாம் அதுக்குன்னு இடம் இப்போ கட்டண கழிப்பறை தான். ஓகேங்களா?
அதுக்கு ஆள் போட்டு பண்ணுறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டோட ரினோவேஷன் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2.95 crores, அதாவது 2,95,00,000 தான் ஃபஸ்ட்டு வந்து இதோட ஃபண்டு அலோகேட் பண்ணாங்க ரினோவேஷனுக்கு. ஆனால் நடந்து முடிஞ்ச பிறகு இதோட மொத்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.5 crores, 3.5 கோடியாக இருக்குது இது வரைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டோட அழகை பார்த்தீங்கன்னா நைட் டைம் அழகாக இருக்கும். லைட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, செம்மையாக இருக்கும். அது போக மக்கள் போக்குவரத்தும் நிறைய பேர் வருவாங்க, பஸ்ஸஸும் நிறைய வரும். இப்போ டேனால கொஞ்சம் அப்படியே அமைதியாக காமாக இருக்குது. அதிகமான பேரும் இல்லை, 2-3 பஸ்ஸாக வந்தது அப்படியே போய்ட்டுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு லெஃப்ட் சைடில் கார்னரை கொடுத்துருக்காங்க ஃபீடிங் ரூமு. ஸோ க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபீடிங் ரூம் மெயின் இல்லையா, ஸோ அதெல்லாம் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரினோவேட் பண்ணி தான் இருக்கும். இந்த பக்கம் உள்ள கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரினோவேஷன் தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலும் தெரியுது, உள்ளே வந்து பழைய கடைகள் தான். ஆக்சுவலி இப்போ நிறையா வேரியூருக்கு போய்ட்டுருக்கு. கொடுத்துருக்காங்க அவங்க போர்டு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/7/2006 தான் திறந்து வச்சுருக்காங்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2006 இந்த புதிய ஆவணி பேருந்து நிலையம். இப்போ இந்த பில்டிங் பார்த்தா 2006 பில்டிங். ஆக்சுவலி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. உள்ளே வந்து பழைய பில்டிங், பழைய ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. நைட்டு வந்து நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று மகா சிவராத்திரி இல்லையா, ஸோ இங்கே ஈசாவுக்கு வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து என்ன சொல்கிறது, ரூம்ஸ்லாம் கிடைக்கல, பிஸியாகவே இருந்துச்சு. 11 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கெலாம் ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு காஞ்சிபுரம். இது போக பார்த்திங்கன்னா நிறைய மக்கள், குறிப்பாக இந்தி மக்கள் வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய வந்திருக்காங்க கோயம்புத்தூர் சிட்டிக்கு இந்த ஈசா மகத்துவருக்கு. ஹோட்டலும் சரி மற்ற இடங்களும் சரி நிறைய பேரை பார்க்க முடியுது. இங்கே கூட பாருங்கள், எல்லாம் அவங்க தான். ஸோ இங்கே அட்டன் பண்ணிட்டு இப்போ பேக் டு அவங்க நேட்டிவ் போகிறாங்க, இல்லை பெங்களூர் மாதிரி போகிறாங்க, பெங்களூர் சென்னை. அவ்வளோதான் கைஸ் இந்த பஸ்ஸோட விழாக்கு. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு வந்துருச்சு. ஸோ அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ட்ராவலை. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ வந்திருக்கும், நான் உங்களுக்கு காட்சியில் தரேன் பாருங்கள், பார்க்கலாம் பாருங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸு, ஈவி, நீட்டாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம் மதுரை வரைக்கும். ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரெகுலராக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஈவியில் போகிறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. அது ஏசி பஸ்ஸு, செமி ஸ்லீப்பர் அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கேயும் ஆப்ரேட் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் பெங்களூருக்கும் ரெகுலராக பஸ் இருக்கும். அதுபோல் சவுத்தில் வந்து மதுரைக்கு இருக்கும், திருச்சி, நாகர்கோவில், அப்புறம் பாண்டிச்சேரி, அப்புறம் தெலுங்கானா, ஹைதராபாத்துக்கெலாம் இங்கேருந்து பஸ் இருக்கும்.